இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து மழை பெய்தா சுட சுட முட்டைக்கோஸ் வடை வந்து செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா? சரி சொல்லுங்க. முட்டைக்கோசு அரை முட்டைக்கோசை நல்லா துருவி வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் கொஞ்சம், பச்சை மிளகா, அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்ந்து பிசைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோசை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொஞ்சோண்டு பாயில் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம எடுத்துக்கிற முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்க்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசை போடணும். முட்டைக்கோசை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்தால் போதும், ரொம்பலாம் வேகணும்னு தேவையில்லை. சும்மா லைட்டாக நார்மலாக தண்ணி ஹீட் ஆனோடனே எடுத்துடலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, நம்ம எடுத்துருக்கிற முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு தான் நம்ம போடணும். போட்டுட்டு கரண்டியால் ஒரு கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம போட்ட முட்டைக்கோஸ் வந்து லைட்டாக கலர் மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு. பாதி இந்த பார்த்தீங்களா, பாதி வெந்துருச்சு. பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டைக்கோஸை இழுத்து தனியாக இது பண்ணி இப்போ எப்பயும் போல் வடைக்கு வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா முட்டைக்கோசை வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்தோமா, அதில் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். எதாவது மேரினேட் பண்ண போகிறோம்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அடுத்து பச்சை மிளகா போடுறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சீரகம், கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டோம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் வந்து நம்ம பாயில் பண்ணுறப்பயே போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மேரினேட்டுக்கு தேவையான மிளகாத்தால், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பைண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கடலை மாவுக்கு அடுத்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நம்ம வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும், சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்தமாக பிசைய போகிறோம். இப்போ வந்து நம்ம பிசையும் போது இந்த பைண்டிங்லாம் ஒன்று செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 1 அல்லது 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். பிசைஞ்சிங்கன்னா நல்லா இந்த வடைக்குரிய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், உரு போட்டு தண்ணி கூட ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சேர்த்த அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி இல்லாமல் பிசைஞ்சதுனால தான் இந்த வடைக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா இப்படி கன்சிஸ்டன்சி தெரியுது. இப்போ என்ன பண்ணணும், நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். தட்டி எடுத்து இப்போ நம்ம அதை வந்து எண்ணெயில் காய வச்சு சூடாக பொரிச்சு எடுத்தோம்னா வடை ரெடி. இதை பாருங்கள் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். இப்படி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், வடையெல்லாம் ஃபுல்லாக குட்டி நம்மளுக்கு தேவையான அளவு சைஸில் தட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி வச்சுட்டு வடைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை இப்போ போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி போட்ட வடை சட்டியில் ஒட்டாமல் நல்லா மிதந்து வந்திருக்கு. இந்த நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும். அப்போ வடை ரெடி. ஆயிலில் சிம்மில் வச்சுட்டே போடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சட்டியில் விட்டாமல் அழகாக வந்துடும். நல்லா சிம்மில் போட்டு வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூடான வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போ வடை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்தோடனே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறோம். பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் என்ன பண்ணணும், இந்த முட்டைக்கோஸ் வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை ட்ரை பண்ணி உங்களுக்கு நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.